எல்லாருக்கும் வணக்கம். நேற்று போராட்ட காலத்தில் நடந்த சில கசப்பான விஷயத்தை உங்கள்கிட்ட பேசலான்னு தான் இந்த வீடியோ நான் ஃபைல் பண்ணுறேன். நேற்று காலையில் நான் போராட்ட காலத்துக்கு போய் நைட்டு வரைக்கும் அந்த போராட்ட காலத்தில் தான் நான் இருந்தேன். அந்த நடந்த பல விஷயங்களே மனசை கடுமையாக பாதிச்சிருச்சு. ஒன்று என்னால் இன்னும் அதை ஜீரணிக்க முடியல. அதனால தான் இன்றைக்கி நான் காலையிலேருந்து போராட்ட காலத்துக்கு போகலை. காலையில் சரியாக ஒரு 10:30 மணிக்கு நான் போராட்ட காலத்தில் போய் உட்காந்து ஒரு 11:30 மணிக்கு எல்லாருக்கும் வடை டீ கொடுத்தாங்க. என்ன சார் உங்களுக்கு ஒரு இது இல்லையா? அந்த வடையை நல்லா வேக வச்சு கொண்டு வரணும் ஒரு இது இல்லையா உங்களுக்கு? மாவா இருக்கு, எப்படி போராட்டத்தை திசை திருப்ப பார்க்குறீங்களா? சரி போனா போகுது அப்படி 4 வடையை வாங்கி தின்னுட்டேன். மத்தியானம் 2 மணி இருக்கும். வெண்பொங்கல் மத்தியானம் 2 மணிக்கு தர்றாங்க. காலையில் திங்க வேண்டிய வெண்பொங்கல் மத்தியானம் தர்றாங்க. சரி எதை கிடைக்கிற பரவாயில்ல, சின்ன குண்டா செடியில் கொடுங்கன்னு வாங்கி ஓரமாக உட்காந்தேன். உப்பு இல்லை. இது போராட்டமே என்ன? போராட்ட கிழமை என்னங்கிற திசை திருப்புறதுக்காக அனைத்து வேலைகள் நடக்குது. அதையும் சிரிச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். சரி தடிச்சு தண்ணி வைக்கிற தண்ணி கொடுங்கடான்னு கேட்டால் வாட்டர் பாக்கெட் தூக்கி போடுறானுங்க. ஏன்டா ஒரு அக்வாஃபினா கொடுக்கணுங்கிற ஒரு மனசாட்சி இல்லைடா உங்களுக்குலாம்? இன்னும் மனசு கேட்கலைங்க. நேற்று இருந்து இந்த போராட்டத்தை பார்த்து 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 நொந்துட்டேன். இன்னும் ஜீரணிக்கலை. நேற்று சாப்பிட்ட அந்த மெதுவடையும் பொங்கலும் இன்ன வரைக்கும் ஜீரணிக்கலை. இந்த போராட்டத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். நீ இந்த போராட்ட காலத்துக்கு நான் போகிற மாதிரி இல்லை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன மன்னிச்சிருங்க.